மம்மாவினுடைய வளர்ப்பு அலௌகிக शक्ति बोलेंगे ताकि सुस्ती देवी को भगा दे। ठीक है। அப்போ 7 தடவை ஓம் சாந்தி ओम शांति ஓம் சாந்தி ओम शांति ओम शांति ओम शांति ओम शांति। हम सबकी भक्ति का लक्ष्य या जीवन का लक्ष्य பக்தியினுடைய क्या है? லட்சியம் संपूर्ण बनना है। அல்லது வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? சம்பன்னமாக வேண்டும், சம்பூர்ணமாக வேண்டும். எப்படி நாம் சம்பன்னமாகலாம், சம்பூர்ணமாகலாம்? சரி, நம்ம முன்னால யாரெல்லாம் சம்பன்னதா அப்படின்றத அடைஞ்சாங்க, சம்பூர்ண நிலையை அடைந்தாங்க, அவங்கள பத்தி அனுபவ ब्रह्मा बाबा சிந்தனைகள் என்ன, அது உங்க முன்னால அவங்க வைக்கிறாங்க. மாதேஸ்வரி மம்மாவினுடைய வாழ்க்கை, பிதாஸ்ரீ பிரம்மாவினுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தது. शुरू से लेकर ஆரம்பத்திலிருந்து, பக்தி காலத்திலிருந்து பிரம்ம பாபாவை தாதா லேக்ராஜ் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். उनका जीवन अज्ञान काल में भी அவருடைய வாழ்க்கை श्रेष्ठ और அஞ்ஞான காலத்தில் கூட சிரேஷ்டமாக இருந்தது, மகானாக இருந்தது. विद्वान है। नॉलेज சாதாரணமான ஒருவருடைய சரீரத்தை பரமாத்மா बीज रूप होने। கடன் எடுத்துக்கொள்ள மாட்டார். ठीक है। अब भगवान ने भी अगर பகவான் தாதா லேக்ராஜினுடைய சரீரத்தை தன்னுடைய ரதமாக எடுத்துக்கொண்டார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது விசேஷ குணங்களை பார்த்திருப்பார். எளிமையான வாழ்க்கை, இரக்கம் நிறைந்த வாழ்க்கை. தாதாவினுடைய வாழ்க்கையில சில சிறந்த தாரணைகள் இருந்தது, சத்துவ குணங்கள் இருந்தது. ராஜாக்களிடம் இருந்த நல்ல குணமெல்லாம் வைர வியாபாரியான இவரிடம் வெளிப்பட்டது. அவருடைய விவகாரங்கள் அவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. ராஜாக்கள் கூட அவரை லக்கி பாபு, பகவான் நம்மையெல்லாம் ராஜாவாக்கிட்டார், உன்னைதான் ராஜாவாக்கி இருக்க வேண்டும், உன்னிடம் அவ்வளவு சத்தியம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, நல்ல தாரணைகள் இருக்கிறது, இதை பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். बचपन से पलने से ही பிறந்தவுடனே தெரிந்துவிடும் இந்த குழந்தை எப்படி எதிர்காலத்தில் இருக்க போகிறது. குழந்தையாக பிறந்தவுடன் தெரிந்துவிடும். ऐसे ही हम दादाजी के जीवन को देखते हैं। தாதாவினுடைய வாழ்க்கையை நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். कुछ सीखने को मिलता है। அதிலிருந்தும் பல விஷயங்களை நாம் படித்துக் கொள்ளலாம். पापाचार व्यभिचार अधर्म இந்த உலகத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது, जब शुद्ध தீய விவகாரங்கள் நிறைந்திருக்கிறது. பரமாத்மாவுக்கு இதில் அக்கறை ஏற்பட்டது. அவர் நிராகாரி, நிரகங்காரி. அதனால் இது புதிய யஜ்யம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு யாராவது விசேஷமான ஒரு மனிதன் கூட தேவைப்படுகிறார். आप देखेंगे यज्ञ कब रचा जाता है? யஜ்யம் எப்பொழுது தயார் செய்வார்கள்? ஏதாவது சங்கடங்கள் ஏற்படும் பொழுதுதான் யஜ்யங்கள் जिन्होंने यज्ञ நடத்தப்படுகின்றன. उन्हों के द्वारा संपूर्ण आहुतियां उनके अंदर डाली जाती हैं। யார் யஜ்யத்தை நடத்த தயாராகிறாரோ அவர்கள் மூலமாகத்தான் அதனுடைய முடிவு கூட வேள்வி பொருள்களை போடுவதனால் ஏற்படுகிறது. சொர்ணம் மயமான யுகத்தை கொண்டு வர வேண்டும். உலகம் அறியாமையில்
விழுந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஞான வெளிச்சத்திற்கு இவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டும். பரமாத்மா அந்த விசேஷமான மனிதனை தன்னுடைய கருவியாக மாற்றிக்கொண்டார். आप देखेंगे ब्रह्मा का भी लौकिक में कोई बाल्यकाल का रूप नहीं दिखाया। பிரம்ம பாபாவினுடைய சிறு வயது எப்படி இருந்தது, மத்திய காலம் எப்படி இருந்தது என்று சொல்வதில்லை. ஒன்று 1000 தலைகள் உள்ளவர் என்று காட்டப்படும், அல்லது வயோதிகனாக காட்டப்படும். சிறு வயதில் அவர் என்ன செய்தார், இளைஞனாக இருக்கும் பொழுது என்ன செய்தார், அதை பற்றிய விவரங்கள் பிரம்மாவின் வாழ்க்கையில் காணப்படுவதில்லை. பரமாத்மா சிவன் தேர்ந்தெடுத்தார். அவர் சத்தியமானவர், சிவன் சுந்தரமானவர். அவர்தான் கல்யாணக்காரி. அந்த கல்யாணக்காரி பிதா பரமாத்மா நமக்கெல்லாம் கல்யாண் செய்வதற்காக என்றால் நன்மை செய்வதற்காக பிறந்தார். அவருடைய பெயர் பிரஜாபிதா பிரம்மா. லௌகிகத்தில் அவர் வைரத்தை விற்று வந்தார். அவருக்கு வரதானம் என்ற ரூபத்தில் ஒரு சக்தி கிடைத்தது. வைர வியாபாரம் செய்தார் அவர். மிக சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தார். தன்னுடைய புத்தியினுடைய ஆதாரத்தில் காரியங்கள் செய்யும் திறமையின் காரியத்தில், வியாபார காரியத்தில் அவர் மிகவும் சிறந்தவராக, வைர வியாபாரியாக உயர்வடைந்தார். இந்த யஜ்ஞ ஸ்தாபனையில் அவரைத்தான் தன்னுடைய கருவியாக மாற்றிக்கொண்டார். தன்னுடைய தியாகத்தினால், தவத்தினால், வைராகிய விருத்தத்தினால் அவர் தயாரானார். கருணையின் வடிவமாக, அஹிம்சையினுடைய பலமாக ஒரு ரூபத்தை கொடுத்தார். அந்த ரூபம்தான் இன்று சிறிய ஓம் மண்டலி ஸ்தாபனம் இன்று இவ்வளவு பெரியதாக வந்துவிட்டது. எங்கு தியாகம் இருக்கிறதோ, தவம் இருக்கிறதோ, வைராக்கியம் இருக்கிறதோ, அங்குதான் செழுமை, செழிப்பு நிறைந்திருக்கிறது. வைராக்கியத்தின் மூலமாக பரிவர்த்தனை செய்யும் சக்தி வளர்கிறது. நம் அனைவருடைய சம்ஸ்காரத்தை பரிவர்த்தனை செய்வதற்காக பிரம்ம பாபா மூலமாக சிவ பாபா இந்த மாதிரியான உதாரணத்தை முன்னால் நிறுத்தினார். நாம் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாக்குற காரியத்துல தான் இருந்தோம், பாவம் செய்துட்டு இருந்தோம். சிவபாபா வந்து பிரஜாபிதா பிரம்மாவை மாற்றி அமைத்தார். தேக சம்பந்தத்தை தியாகம் செய்தார். ஒரு சாமர்த்திய சக்திய வெளிப்படுத்தினார். இது சரீரம் அல்ல, நீ ஆத்மா. நமக்கும் அதே போல அமிர்தத்தை அருந்த கொடுத்தார். நீங்கள் சரீரம் இல்லை, ஆத்மாக்கள். அனாதி காலத்திலிருந்து சுத்தமாக இருக்கிறீர்கள், பவித்திரமாக இருக்கிறீர்கள். சத்குணங்கள் உங்களுக்குள் நிறைந்திருக்கிறது. இந்த நல்ல குணங்களின் காரணமாக, சக்தியின் காரணமாக இதெல்லாம் நமக்குள் உரிமை எடுத்து நான் எப்படி சுத்தமான ஆத்மாவோ நான் உணர்ந்தேன், அதை போல நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று பிரம்ம பாபாவும் சொன்னார்.
तो अपने आप को क्या समझते? नीच न माना நான் நீச்சமானவன், எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்றுதான் நாம் நினைத்திருந்தோம். பாபாவிடம் ஒரு காந்த சக்தியை போல சக்தி இருந்தது. कारण भी और उनके स्वयं के पुरुषार्थ में भी தன்னுடைய சுய புருஷார்த்தத்தின் மூலமாக किसी को बोल देते वो वरदान बन जाता। जैसे मेरी फर्स्ट मुलाकात முன்னேற்றம் அடைந்தார். இந்த சகோதரி அமிர்த்சர்ல பாபாவை முதல் தடவை பார்த்தார். टेप रिकॉर्ड இந்த டேப் ரெக்கார்ட், सिस्टम है वो नहीं होते थे। இந்த சிஸ்டம் எல்லாம் எதுவுமே இல்லை. கிராமபோன் தான் இருந்தது. அதை நம்ம பயன்படுத்தணும். ரெக்கார்டு போடுங்கன்னு சொன்னாங்க. இவங்க ஒரு பாட்டை ப்ளே பண்ணாங்க. நீங்க தான் தாய் தந்தைன்ற பாட்டை ப்ளே பண்ணாங்க. நான் உங்களுடைய சரணத்துல தூசியா இருக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டுல வருது. பாட்டெல்லாம் கேட்டாரு. அந்த வரிகள் வரும்போது யாரு முட்டாள் குழந்தை இந்த மாதிரி பாட்டு போட்டுச்சு அப்படின்னு பாபா கேட்டாரு. நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப பணிவா சொல்லியிருக்கேனே, நான் உங்களுடைய பாதத்துல தூசியா இருக்கேன்னு அந்த பாட்டு சொல்லுது. இதுல என்ன தப்பு? பாபா இந்த சின்ன பொண்ணுதான் இந்த மாதிரியாக செய்திருக்குன்னு கூப்பிட்டாரு. ரொம்ப அன்பா கூப்பிட்டாரு. பாபா ரொம்ப அன்பா சொன்னாரு, பகவான் நீங்க அன்பு சாகரன், உங்களுடைய ஒரு தூசை நாம எதிர்பார்க்கிறோம் பாபா. தாய் ரூபத்துல பாபா வளர்ப்பு கொடுத்துட்டு இருந்தாரு. பாபா முன்னால் இவங்க போனாங்க. குழந்தை, நீ பாதத்துல கிடக்கிற தூசி கிடையாது, நீ நெற்றியில இருக்கிற மணி. நீ பாதத்துல கிடக்கிற தூசி இல்ல. நீ காமம் உள்ளவள், குரோதம் உள்ளவள் இல்ல. இந்த உயர்ந்த சக்திய பாபா தூண்டி விட்டார். வாழ்க்கை பரிவர்த்தனை ஆச்சு. வாழ்க்கைய பரிவர்த்தனை செய்யற கலைய படிக்கணுமா? பிரம்ம பாபா கிட்ட படிக்கலாம். யார்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கோ தன்னுடைய குழந்தைய மாத்திக்கணுமா, அவங்கள அது போல பாபா நடத்துவார். பாம்பாட்டி என்ன பண்றாரு? பாட்டு பாடி பாடி பாட்டு பாடி பாடி அந்த பாம்பு அடங்கி போகுது, தன் வசமாக்கிடும். அவர் முன்னால அந்த பாம்பு கூட நடனமாடும். அது போல பாபா கிட்ட இவ்வளோ காந்த சக்தி, அன்பு நிறைந்த சக்தி இருந்தது. அது கவர்ந்து அவர் பக்கமா ஒவ்வொருத்தரையும் எழுப்பியது. ஞான யோகத்தை தவிர சட்ட திட்டங்கள் ஒன்றுமே வைக்கப்படல. அவ்வளோ ஒழுக்கங்கள் இருந்தது, ஒழுங்கு இருந்தது. இந்த ஸ்தாபனத்தை பார்க்கும்போது இந்த சட்ட திட்டங்களை யாரப்பா தயார் பண்ணது? இவ்வளோ ஒழுங்கா நடந்துட்டு இருக்குதே, இவ்வளோ சீரா நடந்துட்டு இருக்குதே, இவ்வளோ சரியா நடந்துட்டு இருக்குதே. இது எப்படி உலகத்துல இருக்கிற ஜனங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பிரம்ம பாபா தான் இதையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. தானும் டிசிப்ளின்ல இருந்தாரு, ஒழுங்கு கட்டுப்பாட்டுல இருந்தாரு. மற்றவர்களையும் கட்டுப்பாடு நிறைந்த ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. பாபா எல்லாரையும் ரொம்ப உயர்ந்த அளவுல அவர்களுடைய எண்ணங்களை தட்டி உயர்த்தினார். இன்றைய வாணிய நல்லா கேளுங்க. அவகுணங்களை எடுத்துக்கிறவங்களா ஆகாதீங்க, குணகிராகி ஆகுங்க. குணங்களை தானம் கொடுங்க, தானம் எடுங்க. பாபா சக்தி ஸ்வரூபமாகிறதுக்காக முதல்ல நம்ம மனசு புத்திய மாற்றி அமைத்தார், கான்சியஸ மாற்றி அமைத்தார். நம்மளுடைய கான்சியஸ்ல மாற்றம் வரும்போது
சாமர்த்தியங்கள் வளரும்போது விருத்தி சம்ஸ்காரம் தானாகவே மாறிவிடும். இவ்வளோ பெரிய காரியத்தை யாருனால செய்ய முடியும்? சாதாரணமான ஒரு மனுஷனால இதையெல்லாம் செய்ய முடியாது. எந்த சரீரத்தை சிவபாபா விரும்பினாரோ தன்னுடைய கருவியாக மாத்தினாரோ அவங்கக்குள்ள இந்த மாதிரியான ஒரு திறமை வளர்ந்தது. யாருக்குள்ளவும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு. நான் ஞானத்துல இந்த மார்க்கத்துல வரும்போது எனக்கு இதுல ரொம்ப ஈடுபாடு வந்துருச்சு. இந்த உலகத்துல ஒரே ஒரு சங்கல்பம் தான் எனக்கு வந்துட்டு இருந்தது. பவித்திரமான வாழ்க்கை வாழணும். என்னுடைய மனசு, என்னுடைய பேச்சு, என்னுடைய கர்மம் பாவனமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அவங்க ஞானம் எடுத்த உடனே ஒரு சக்திய அவர் எப்பவுமே தூண்டி விட்டிருந்தார். நான் சிவசக்தி, நான் இல்லாம ஒண்ணுமே இல்லை, நீ இல்லாமையும் ஒண்ணும் இல்லை. நான் மேல இருந்து இறங்கின ஆத்மா. பாபா தான் என்ன இந்த மாதிரி இழுத்திருக்கிறாரு. நான் மேல இருந்து இறங்கின ஆத்மான்னு என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்காக வந்திருக்க. தேவதைகளை விட உத்தமமான வாழ்க்கை வாழறவங்க நீங்க. தெய்வீக லட்சணங்கள் வந்தால்தான் தேவதை ஆக முடியும். அதற்கு தேவையான சக்திகளை பாபா தூண்டி விட்டுட்டார். என் ஒருவனை மட்டும் சரணடைந்தால் போதும். நீ என்னிடம் சரணடைந்தால் நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி விடுவேன். நீ ஒரு அடி எடுத்து வை, உன்னுடைய 1000 அடிய உன்னை தேடி நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லுவார். ஒவ்வொரு குழந்தைக்காகவும் பாபா அவ்வளவு முயற்சி செய்யறார். என்ன செய்யறதில்ல அவரு. அவ்வளோ நல்லா அவங்கள கவனிக்கிறாரு. டீச்சர் ரூபத்துல பாட சொல்லி கொடுக்கறாரு. சத்குரு ரூபத்துல தர்மராஜ ரூபத்துல தண்டனையும் சூக்ஷ்மமா கொடுப்பார். बाबा को कराना है, पहले ही उसमें समृद्धि पैदा कर दी। बच्चे तू मेरा महावीर बच्चा है। मैं जब राजू भाई को देखती हूँ तो राजू भाई के गांव से ही, पता नहीं शायद राजू भाई का कोई संबंधी होगा, एक शिव बालक, छोटा सा बालक। जब मैं पटेल नगर में रहा करती थी, பட்டேல் நகர்ல இருந்தாங்க. ராஜுபாயோட அறிமுகத்துல இருந்த ஒரு சிறிய பையன் மதுபனுக்கு போறதுக்காக வந்தான். இந்த சின்ன குழந்தை எப்படி வாழ்க்கை நடத்த போறது? இங்க சின்ன வயசுல இவர் எங்க இருந்து வாழ்க்கை நடத்த போறாரு? என்ன பாபா கூப்பிட்டிருக்காரு, நான் போகணும். நான் ஒண்ணுமே, எனக்கு 3 காலம் ஒண்ணுமே தெரியாதப்பா அப்படித்தான் சிவபாபா சொல்லுவாரு. ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் விதை வடிவத்துல இருக்கிறதுனால பிரம்ம பாபா சரீரத்துல வராரு.
पांडा भवन दिल्ली के अंदर वो कैसे कारोबार को चलाता है, कैसे एक विशेष आत्मा बन गया है ना? அவர் இப்போ सरकार की दृष्टि से देखिए எப்படி பாண்டபவன்ல சேவை செய்துட்டு இருக்கிறாரு. में पैदा हुआ கிராமத்தை சேர்ந்தவர், சின்ன குடும்பத்துல பிறந்தவர். அவர் இன்னைக்கு எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறாரு, நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. பாபாவோட ஆசீர்வாதம் அந்த குழந்தைய தன் ஆசீர்வாதத்துல வளர்த்திருக்கிறாரு. பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குது. இவ்வளோ சின்ன வயசு பையன், இவன் என்ன உலகத்தை பார்த்தான்னு நானே நினைச்சேன். ऐसा कहते थे ना, ஆனா அவன் அவ்வளோ திறமைசாலியா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறான். நமக்குள்ள என்ன சக்திய தட்டிட்டாரு. तुम विश्व के परिवर्तन, तुम राजयोगी हो, நீங்க ராஜயோகி, ராஜ ரிஷி. बहुत ऊंची ऊंची समृद्धियां बाबा ने हमारे अंदर, मैसेंजर हूँ, पैगंबर हूँ। अब आप सोचिए, हम कोई पैगंबर तो है, मैसेंजर तो है नहीं, परंतु ऊंची समृद्धियां जागृत करते करते நல்ல சாமர்த்தியங்களை பாபா தட்டி எடுத்து எடுத்து ஞான வீணைய ஒலிக்க செய்து செய்து आज हम अपने आप को அவர் நம்மளையும் உயர்த்தினார். அப்படின்னா நல்ல பெண்களாகவும் பாபா தன் குழந்தைங்களை உயர்த்திட்டு இருக்கிறார். आप लोगों ने सुना कि भाई बाबा ने हमारा ऐसा जीवन बनाया, कैसे பாபா இந்த மாதிரி வாழ்க்கைய तो ज्ञान में आई, मुझे கொடுத்துருக்காரு. எனக்கு ஞானத்துக்கு வந்து ரொம்ப எனக்கு இதுல ஈடுபாடு வந்துருச்சு. मुझे लाई, और जब देखा इतनी बच्ची को लगन लग गई तो क्या किया होगा, संसार की तरफ रुझान करने लगी, हमारा संसार की तरफ हमारी बुद्धि डालने। உலகத்தின் மேலே என் புத்தியை திருப்பணும்னு எங்க அம்மா கூட விரும்பினாங்க. अब तुम्हारी दाग गलने वाली नहीं है, क्यों? क्योंकि हमारी लगन लग गई। और सच எனக்கு ரொம்ப ஈடுபாடு இதுல வந்துருச்சு. எங்க அம்மா தான் என்னை ஞானத்துக்கே கொண்டு வந்தாங்க. तो हमने अनुभव किया। आपको मैं एक खुशी की बात सुना रही हूँ कि बाबा पहले अंगुष्ठाकार है, आत्मा अंगुष्ठाकार है, पर கட்ட விரல் போல இருக்கிறாரு சிவபகவான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. நான் விஷ்ணு சதுர்புஜ். हम ही मतलब अंगुष्ठाकार है, हम हम पहले ये ज्ञान दिया जाता था, परंतु कुछ दिनों के बाद रिफाइन होता गया ज्ञान। कैसे? जैसे मैंने देखा कि एक जगह पर मैं योग में बैठी हुई थी, बहुत गहरी योग में अंतर मन ஒரு பக்கம் என்னுடைய உள் மனசு क्या देखती நிலையாயிடுச்சு. நான் ஒரு பக்கம் பாபாவை நினைச்சிட்டு உட்காந்துருந்தேன். मन वचन कर्म बहुत शांत और सुंदर बन गया, और सामने देखिए एक ज्योति आ रही है, जा रही है, बहुत सार से भी पूछा। என் முன்னால ஜோதி வந்துட்டே இருக்குது. मैं बहुत ध्यान से विधि पूर्वक देख விதி பூர்வமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஜோதி என்ன தேடி வருது, வந்துட்டு இருக்குது. पता नहीं என்ன அனுபவம் அதுக்கப்புறமா என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. 3 நாளைக்கு அப்புறமா முரளி வந்துச்சு எனக்கு. இங்க சாட்சாத்காரம் ஆயிடுச்சு. பகவானுடைய சாட்சாத்காரம் கிடைச்சிருச்சு. பாபா என்ன சொன்னாரு, நான் கட்டை விரல் போல ஒரு வடிவத்துல இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த பாபா சூக்ஷ்மமா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. நான் ஆத்மா கூட சூக்ஷ்மத்துல ஜோதிர் பிந்து ஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். பாபா முதல்லயே எனக்கு அனுபவம் செய்ய வச்சுட்டாரு. பாபாவினுடைய ஸ்ரீமத் அனுசரிச்சு ஈஸ்வரிய சட்ட திட்டங்களுக்கு அனுகூலமா எல்லாம் நடந்துட்டு இருக்குது. क्योंकि बिना समर्पणता के संपन्नता नहीं आ सकती। बिना समर्पणता के आप हो मैं कुछ अनुभव कर लूं, ऐसा नहीं है। அப்படி நம்ம பாபாவுக்கு சமர்ப்பணம் ஆகணும். அப்பதான் நல்ல நல்ல लौकिक में भी காட்சிகளும் நமக்கு தெரியும். லௌகிகத்துல கல்யாணம் செய்துட்டு வரும்போது ससुराल परिवार के सामने நம்ம पति के सामने
மாமியார் குடும்பத்துக்கு முன்னால, கணவனுக்கு முன்னால அவங்க கிட்ட மனசு ஈடுபடலைன்னா जितना உங்களுக்கு ரொம்ப பாடுபட வேண்டியதாக இருக்கும். समर्पणता आती जाएगी, எந்த அளவுக்கு நீங்க சமர்ப்பணமாவீங்களோ அந்த அளவுல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். तो इसी तरह से भगवान के लिए भी भगवान ने सबसे पहले हमको यही सिखाया ब्रह्मा के द्वारा कि अर्पणम समर्पणम माम एकम शरणम व्रज, मेरी एक மாம் ஏகம் சரணம் व्रज, என்னுடைய சரணத்துக்கு வரும்போதுதான் உங்களுடைய பாவத்தை எல்லாம் நான் போக்கிடுவேன்னு பாபா வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ब्रह्मा में भी है तो बाबा शिव बाबा में भी, பிரம்மாவிலையும் அந்த சக்தி இருக்குது, சிவ பாபாவிலையும் அந்த சக்தி இருக்குது. और ब्रह्मा बाबा है ग्रेट ग्रेट ग्रैंड फादर किसका, सर्व धर्मों का, सर्व பிரம்ம பாபா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். वो ग्रैंड फादर के अंदर भी அந்த கிராண்ட் ஃபாதருக்குள்ள கூட எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிற சக்தி இருக்குது. जीवन में बहुत अनुभव कराए उसने कि हमारे पास, मैंने बताया कि मेरा लक्ष्य ये बन गया, என்னுடைய லட்சியமே இதுதான். हमेशा ये पुरुषार्थ कर रही थी कि इसकी शादी होनी चाहिए, मम्मा तक गई वो कि मम्मा इसको समझाओ, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க அம்மாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மம்மா கிட்ட போனாங்க, पवित्रता का ज्ञान देते हैं, மம்மா இவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப சொன்னாங்க, மம்மா பவித்திரத்தா வேணும், इस आत्मा का उद्धार करना, இல்ல இந்த ஆத்மாவை நீ உத்தார் பண்ணணும், திருப்திப்படுத்தணும். बाल ब्रह्मचारी रह करके பால பிரம்மச்சாரியாவே இருந்து பெரிய பெரிய அஸ்வத்தாமா, துரோணாச்சாரியா, नारी शक्ति துரோணாச்சாரியா போன்றவங்களுக்கெல்லாம் நீங்க தான் வழிகாட்டியா இருக்கணும். और मम्मा भी यही कह रही है कि तुझे क्या करना है, इस आत्माओं का उद्धार करना है, இந்த ஆத்மாக்களை உத்தாரம் பண்ணணும், அதுக்கு சக்தி வேணும், பவித்திரத்தா வேணும், மன வச்சன சுத்தம் வேணும். அப்படி இல்லைன்னா உத்தாரம் பண்ண முடியாது. तो चाहिए बाबा को। तो क्या किया, क्योंकि बाबा के पास एक किताब आया था, शंकराचार्य जी ने लिखा नारी नरक का द्वार, இந்த சங்கராச்சாரியார் எழுதியிருந்தாரு, नारी फलानी है, நாரிதான் பாம்பு, நாரிதான் நரகத்தின் வாயிற்படி. नारियों பாபா பெண்கள் தலையில கலச வைக்கிறாரு. लक्ष्य रखा है और ये कहता है नारी नरक का द्वार। तो बाबा को एकदम संकल्प पैदा हुआ, मैंने कहा ना रिजुविनेट करने की बहुत बड़ी पावर थी बाबा के अंदर। பாபா பரிவர்த்தனை செய்யற சக்தி உள்ளவராக இருந்தாரு. அவர்கிட்ட இல்லாத சக்தி எதுவும் இல்லை. உனக்கு சக்தி இருந்ததுன்னா கல்யாணமானதுக்கு அப்புறம் கூட பவித்திரமாயிரு. அப்படி யாராவது விருப்பம் இல்லாதவங்கள அந்த மாதிரியாக மாத்துவாரா? ஜானகி தாதி நமக்கெல்லாம் குரு, चंद्रमणि दादी ने हमारी சந்திரமணி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தாங்க. महान शक्तियों की हमने सेवा ली है, 3 மகான் சக்திகளினுடைய சேவை எனக்கு கிடைச்சது. அவங்க எனக்கு சொன்னாங்க, सबको ऐसे ही समझते थे। जीवन संसार से हट करके होना चाहिए, आदर्श जीवन होना चाहिए, நல்ல லட்சிய வாழ்க்கை வாழணும். दे के जाना चाहिए, शुरू நம்ம வாழ்க்கையின் மூலமா நாம யாருக்காவது ஏதாவது நல்லது செய்துட்டு போகணும். भगवान की दृष्टि हमारे ऊपर पड़ी, समझा? और वो दृष्टि से क्या हुआ, एक ऐसी सृष्टि बना दी। मैं तो थी एक परिवार के अंदर एक कन्या के रूप में, है ना, और अभी भी कन्या के रूप में। आज भी मेरे को कोई कहे तुमने शादी किया है, मुझे लगता है तुमने मेरे को गाली दिया है। யாராவது இவங்களை இன்னைக்கும் நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டாக்கா मैंने उसको अच्छी என்னமோ என்ன திட்டுற மாதிரி இருக்கும். एग्जाम्पल बनाने के உலகத்துல कैसे என்ன ஒரு உதாரண மூர்த்தியாக ஆக்கணும், அதுக்காக இதையெல்லாம் தாங்கணும். चिड़ है। बाबा को पता था कि ये लड़की, ये जो बहन कन्या
कन्या है ये पवित्रता को ही जीवन में अपनाना இது கன்யா, ஆனா தூய்மையை தான் வாழ்க்கையில கொண்டு வர விரும்புது. विश्व का उद्धार करने के लिए உலகத்தின் நன்மைக்காக, உலகத்தை உத்தாரம் பண்றதுக்காக வைராக்கியம் தேவைப்படுது. और फिर வேற ஒண்ணும் வேண்டாம். ஜெகதீஷ் பாயி जिसने इतने जो बहुत बड़े स्कॉलर होकर के ரொம்ப பெரிய ஸ்காலரா இருந்து போனாரு. 108 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. मेरे को देखा दीदी मनमोहिनी தீதி மன்மோகினி பார்த்துருக்காங்க, பிரகாஷ்மணி தி பார்த்துருக்காங்க, ध्यानी माता தீதி பார்த்துருக்காங்க, தியானி பாபா, தியானி மம்மாவினுடைய சித்தி, இவங்க இத்தனை பேர் இவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. फूल कहूँ कीड़ा कहूँ या நான் அவங்களுடைய வளர்ப்புல வளர்ந்த ஒரு வைரம், ஒரு புஷ்பம், உலகத்தையே ஒளியூட்டுற ஒரு பெண்ணு நானு. बाबा ने जब ये संकल्प कर लिया और फिर मेरे माता पिता को बताया என்னுடைய அம்மா அப்பாவுக்கு இதை எடுத்து சொன்னாங்க. எங்க அம்மா இதை கேட்டாங்க, எனக்கு கூட புரிய வச்சாங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. वो बहुत तंग करती थी और बाबा ने भी कहा तो फिर मैंने कहा अच्छा चलो मैं शादी करती हूँ है ना ரொம்ப அம்மா தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? करेगा मैं जीवन भर என்னுடைய வாழ்க்கையில பவித்திரமா இருக்கிறேன்னு யார் எனக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்கள நான் கந்தர்வ விவாகம் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. लाइफ क्लियर थी जो हमारे को लगता था संबंध छोड़ना है टूटेगा तो इस व्यक्ति से कुछ करना है तो इस व्यक्ति से नहीं तो नहीं हो सकता बहुत दृढ़ निश्चय थी क्योंकि आप देखेंगे संसार के अंदर कोई भी महान हस्ती महान शक्ति ऐसे नहीं बन सकती இந்த உலகத்துல யாருமே ஒரு மகான் வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது பாபாவை தவிர. इतनी शीतलता पैदा हुई इतनी மம்மாவை பார்க்கும்போது தெய்வீக தன்மை வந்தது. அவ்வளோ குளிர்ந்த நிலையில இருந்தாங்க, நிலவு போல இருந்தாங்க. அங்க பவித்திரதா இருந்தது. आज मम्मा की पर्सनालिटी में इतनी दिव्यता थी மம்மாவினுடைய பர்சனாலிட்டியில அவ்வளோ திவ்யதா இருந்தது. அது எங்க இருந்து வந்தது? பாபா கிட்ட இருந்து வந்தது. जगदम्बा के आगे जो भी बैठ அந்த தேவிக்கு முன்னால, ஜெகதம்பா முன்னால அவங்க திருஷ்டி பட்டாலே, பாபாவினுடைய திருஷ்டி பட்டாலே आने वाला है परंतु ब्रह्मा बाबा का भी कम महत्व नहीं பிரம்ம பாபாவினுடைய மகிமையும் சாதாரணம் இல்ல. खुद सींचा பிரம்ம பாபா தான் மம்மாவுக்கு ஞானம் கொடுத்து தயார் செய்திருந்தாரு. बन सकती है तभी बाबा ने उसको இப்படி சாதாரண ஒரு பெண்ணு கூட இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு பெண்ணாக ஆக முடியும்ன்றத நடத்தி காட்டினாரு. कार्य किया और अपने ரொம்ப லட்சியத்தோட நீங்க हिंदू महासभा भवन है பார்க்கலாம். हजारों के बीच में फ्लैट में जीवन ऐसे ना तो ये किसकी शक्ति பெரிய பிளாட்டை வாங்கியிருக்காங்க. मुरारजी देसाई को जब हम मिले மொரார்ஜி தேசாயை சந்திச்சாங்க. நம்ம வாழ்க்கை இப்படி உயர்ந்திருக்குது. तो धन्य तो शिव बाबा भी யார் இப்படி ब्रह्मा बाबा தயார் செய்தாங்க? பிரம்ம பாபாவும் சிவ பாபாவும். அவங்களுடைய சங்கல்பம் அந்த மாதிரியாக வந்தது. अजूरा किसको मिलेगा शिव बाबा को और ब्रह्मा बाबा को नहीं அந்த பெருமை யார சேரும்? பிரம்ம பாபா சிவ பாபாவையே சேரும். இந்த மாதிரியான வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாரு. பாடமும் சொல்லி கொடுத்தாரு. நல்லா बाबा ने हम बच्चों को பல பாடங்களை சொல்லி கொடுத்தாரு. எழுந்திருக்கிறது, உட்கார்றது, சாப்பிடுறது, தூங்குறது, முழிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆரம்பத்துல இருந்தே நான் லெஃப்ட் ஹேண்டு தான். பாபா எப்ப பார்த்தாரோ அப்போ இருந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, குழந்தை இங்க வா. लेफ्ट हैंड शुद्ध नहीं होता லெஃப்ட் ஹேண்டு சுத்தமானது இல்லை, இது அசுத்தமானது. அதனால அந்த கையில சாப்பிடக்கூடாது. के द्वारा कहा है अशुद्ध है
பாபா சொல்லிட்டாரு இது இடது கை அசுத்தமானதுன்னுட்டு சொல்லிட்டாரு. तो ये किसने सिखाया? இது யார் சொல்லி கொடுத்தா எனக்கு? எங்க லௌகிக அம்மா அப்பா கூட சொல்லி கொடுக்கல. சிவபாபாவினுடைய ஒரு வார்த்தை எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தது. இந்த அசுத்த கை மூலமா அசுத்தமா ஆனதுக்கு அப்புறமா அந்த கையில சாப்பிடக்கூடாது. और यहाँ तक कि लिखने का भी प्रयास किया, वो எழுதுறதுக்காகவும் முயற்சி பண்ணேன், என்னால खाने पीने में அதை செய்ய முடியல. சாப்பிட்றதுல நான் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துருக்கேன். बाबा अपने संस्कारों को பாபா தன்னுடைய சம்ஸ்காரங்களை நிறைக்கிறதுக்காகவும் இதெல்லாம் முயற்சி பண்ணுவாரு. பாம்பேக்கு வந்திருந்தாரு பாபா. मैंने बताया ना, बहुत विलक्षणीय शक्तियां, ऐसे ग्रेट ग्रैंड फादर नहीं बना वो। அவர் அப்படியே கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆகல. तूने कभी पिक्चर देखी है? நீ எப்போவாது பிக்சர் பார்த்துருக்கியான்னு கேட்டாரு பிரம்ம பாபா. वो दीदी को बुलाया, दीदी मनमोहनी, தீதியை கூப்பிட்டாரு. தீதி बे घुमाओ, பாம்பே எல்லாம் சுத்தி காட்டுங்க, पिक्चर में भेजना है। பிக்சருக்கு அனுப்புங்க இவங்களை இன்னைக்கு அப்படின்னு சொன்னாரு பாபா. நான் போக மாட்டேப்பா அப்படின்னாங்க இவங்க. இல்ல நீ போகணும், சினிமா பார்க்க போகணும், कुछ भी हो जाए, मेरे என்ன வேணா ஆகட்டும், நான் போக மாட்டேப்பா. अंदर के भाव को जानने के लिए உள்ளுக்குள்ள என்ன பாவனை இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக प्रकार बाबा मेरे मन பாபா என் மன விருத்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்ல அழகழகான வெளிநாட்டு துணிமணிகளை அங்க வச்சிருவாரு. எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் वो रखी, துணிங்களை எல்லாம் கட்டிக்கிறாங்க. कहते हैं बच्ची ये तुम पहनो। இதெல்லாம் நான் கட்ட மாட்டேன்வாங்க இவங்க. பாபாவே வச்சா கூட கட்டிக்க மாட்டேன் இந்த துணிங்களேன்னு சொல்லுவாரு. அடே உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்குது, நீ கட்டு அப்படின்னு சொல்லுவாரு பாபா. இல்ல பாபா நான் கட்டிக்கவே மாட்டேன் அப்படின்னுவாங்க இவங்க. भगवान कहते हैं तेरे அடே பகவான் உனக்கு கொடுக்குறாரு, நீ என்ன கட்டிக்க மாட்டியா, बाबा இந்த துணியை உடுத்துக்க மாட்டியா அப்படி கேட்பார். ये मत सोचो, वो टेस्ट लेता था। அப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு பாபா. ऐसे ही सिर्फ मैं नहीं, जितने भी लोगों ने जीवन को समर्पित யாரெல்லாம் அப்படி வாழ்க்கைய சமர்ப்பணம் பண்ணாரோ அவங்களுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணாரு பாபா. உயிரோட இருந்து இல்லாதவங்களா செய்தாரு பாபா. देह के संबंधी, देह की वस्तु, व्यक्ति कैसे होते हैं, தேக சம்பந்தம் தேக வஸ்துக்கள் எப்படி இருக்கும்ன்றது பாபா சொன்னாரு. कुछ याद जीते जी मरे हुए, உயிரோடு இருந்து எல்லாம் இறந்து போயிருக்காங்க. कोई भी घटना घटे, कोई भी चुनौती आ जाए, यही है बाबा मेरा संसार है। பாபா தான் என்னுடைய உலகம், பாபா தான் என்னுடைய சர்வமம். அவ்வளோ மகான் சக்தி. உலகத்துல இருந்தே நம்மளை விடுதலை செய்ய வச்சுட்டாரு. உலகத்துல எந்த மனுஷனாலையும் முடியாது. जिसमें ये परिवर्तन करने की शक्ति है, அந்த பரிவர்த்தனை செய்யற சக்தி பாபா கிட்ட இருக்கு, या बना। பிரம்ம பாபா கிட்டயும் இருக்குது. एक दिन मुझे याद आता है, मैं बाबा के पास सवेरे सवेरे காலையில பாபா கிட்ட காலை வணக்கம் சொல்றதுக்கு போனாங்க. हम जाया करते बाबा, தினமும் போவாங்க. मॉर्निंग करने गई, कहते हैं आइए श्रीमती शुक्ला जी। பாபா கூப்பிடுறாரு, ஸ்ரீமதி சுக்லாஜி அப்படின்னு சொன்னார். ஸ்ரீமதின்னு ஏன் சொன்னாரு பாபா? दुनिया में ऐसे जो लड़की शादी कर रही थी उसको श्रीमती श्रीमान ऐसे कहते हैं। கல்யாணம் செய்துக்கிற பெண்ணை தான் ஸ்ரீமதி சுக்லாஜின்னு சொல்லி கூப்பிட்டாரு. பாபா என்னன்னு சொன்னீங்கோ? நான் ஸ்ரீமதி சுக்லான்னு தான் சொன்னேன். பாபா என்ன சொன்னீங்கோன்னு கேட்டாங்க. पर चलने वाली शुक्ला, ஸ்ரீமத் படி நடக்கிற சுக்லான்னு தான் சொன்னேன். ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ற பொண்ணு தான். அப்படி ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ற பொண்ணு बाबा के साथ बैठ के எனக்கு என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். तो दादियाँ हम लोगों को अपने साथ बिठा के खिलाती, தாதி நம்மளை எல்லாம் தன் கூட उட்கார வச்சு சாப்பிட கொடுக்குறாங்க. बहुत प्यार से हम लोगों को பாபா ரொம்ப அன்பா நம்மளை வளர்த்தார். सदा उमंग उत्साह बना रहे। क्या नहीं करता था बाबा, मगर ये सर्दियों என்ன செய்யல
குளிர்காலத்துல चाय गरम சாய் கரம் சாய் கரம் அப்படின்னு கெட்டில வச்சுக்கிட்டு அழகா சொல்லுவாரு. होता அந்த பேச்சுல அவ்வளோ ஆக்கர்ஷணம். ஆட்டு மந்த மாதிரி எல்லாம் ஓடி போவோம், கரம் கரம் சாய் குடிக்கிறதுக்கு ஓடி போவோம். चेंज करने का एक तरीका है, இது அவங்களை எல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. अपनी ओर नहीं बाबा आकर्षित। தன் பக்கமா திருப்பிக்கிறது அல்ல, சிவபாபா பக்கமா திருப்பிக்கிட்டு இருந்தார். बाबा का मैंने वो रूप भी देखा। आप कभी माउंट आबू में गए हैं? माउंट आबू में पांडव भवन गए हैं, उसमें एक ऑफिस है, बाहर बहुत लॉन है, लॉन के सामने एक ऑफिस है, उसमें तला बना हुआ है, देखा है कभी? उस तले के ऊपर बाबा खड़ा हो जाता है। सवेरे सवेरे 4, पौने 4, 3:30 खड़ा हो जाता है। காலையிலேயே எழுந்திருச்சு நின்னுக்குவார் ஒரு சின்ன மேடை மேல. எப்படி சர்ச்சலைட் கொடுப்பாரு பாபா. सीढ़ी होता कि 3:30 बजे या 4 बजे है, लाइट दे रहा है बाबा, எல்லாரும் ஓடி ஓடி வருவாங்க, சர்ச்சலைட் கொடுக்கறாரு பாபான்னு ஓடி வருவாங்க. सर्च लाइट। क्या आकर्षण, என்ன அட்ராக்ஷன் இருந்தது, என்ன தெய்வீக சக்தி இருந்தது, पारसनाथ जो என்ன மாதிரியான தெளிந்த ஒரு நீரோடை போல இருந்தது. எல்லா துருவெல்லாம் அகன்ற ஆணிங்க எப்படி இருக்கும், ஊசிங்க எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆத்மாக்களை சுத்தப்படுத்தினாரு. अजीब तरीका होता था। बाबा के हाथ में एक रुमाल होता है, பாபா கையில எப்பவுமே ஒரு கைக்குட்டை இருக்கும். इतने ढेर बच्चे जाते, कोई मिलता ही नहीं है। யாருமே சந்திக்கிறது இல்ல. 1000 பேர் மதுபனுக்கு போனாலும் யாரும் சந்திக்கிறது இல்ல. நாம எல்லாம் போகும்போது அப்போ है ना? और गीत बजते थे, भगवान मेरे घर का श्रृंगार जा रहा है। अब भगवान के घर का श्रृंगार जा रहा है, भगवान பகவானுடைய வீட்டு சிருங்காரம் போயிட்டு இருக்குதுன்னு பகவானுக்கு கூட துக்கம், और बच्चे बाबा इतने प्यार से सिंचा குழந்தைங்களுக்கு கூட துக்கம். அவ்வளோ நல்லா வளர்த்திருப்பாரு. பாய்ஜி பெஹன்ஜி இப்படி பேசி பேசி எல்லாத்தையும் தன் பக்கமா கவர்ந்து எழுப்பாரு. எல்லாம் அழுதுகிட்டே வந்து சேரும். கோசூன் கம்சூன் மிஸ்ரி பாதாம் கூட கொடுப்பாரு சாப்பிட்றதுக்கு. அந்த கைக்குட்டையை இப்படி அசைச்சு காட்டுவார். கண்ணில் படாம இருக்கிற வரைக்கும் பகவான் உன் வீட்டு சிருங்காரம் போயிட்டு இருக்குதுன்றது பாட்டு பாடும். இன்னைக்கும் அந்த பாட்டு பாடுன ஆளுக தான் வருது. बहुत बड़ी यादें ताज़ी हो जाती है ना, कि बाबा कैसे हम लोगों को प्यार करता, कैसे हम लोगों का श्रृंगार करता। எப்படி நம்மள அன்பு காட்டினார், எப்படி சிருங்காரம் செய்தாரு. குழந்தைங்களுடைய கவனத்துல வேண்டாத விஷயங்கள் போயிடக்கூடாது. அந்த மாதிரி உணவுகளை मुझे वो भी दे கொடுப்பாரு. बताओ, சொல்லட்டுமா? ஒரு நாள் பாபா கூப்பிடுறாரு. आपको बहुत लोगों की कहानियों में मिलेगा। मैं से पूछता, बच्ची पानी पूरी खाए हुए कितने दिन हो गए? பானிபூரி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? फ्रूट क्रीम खाए हुए कितने दिन? ஃப்ரூட் கிரீம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? पानी पूरी तो मैंने जब से ज्ञान लिया उसके बाद खाया ही नहीं। பானிபூரி நான் ஞானம் எடுத்ததுக்கு அப்புறமா நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டேன். वहाँ अपनी गद्दी पर बैठा के கத்தியில உட்கார வச்சு गाय पानी पूरी அந்த சமயத்துல பானிபூரி ரெடி ஆச்சு, ஃப்ரூட் கிரீம் தயாராச்சு. क्यों नहीं हम உடனே பாபா கொடுத்தாரு. ஏன் நாங்க அர்ப்பணமாக மாட்டோம்? आएगा எப்படி எங்களுக்கு வெளி உலகம் ஞாபகம் வரும்? ज्ञान से। बाबा मैंने कहा ना, एक बहुत बड़ी विलक्षणीय शक्ति थी जो तेज तेज के हम लोगों को क्या அப்படி பாபா எல்லாத்தையும் தன் பக்கமா அன்பை காட்டி திருப்பி திருப்பி உண்மையான வைரமா மாத்திட்டாரு. சங்கமயுகம் வைரத்துல்யம். उसकी चमक और बढ़ தங்கத்துல வைரத்தை பதிச்சா அதனுடைய மதிப்பு இன்னும் அதிகமாயிடுதுல்ல. हम सब அந்த மாதிரி குழந்தைகளான நம்மள बहुत अपने आप को साधारण व्यक्ति समझ, சாதாரண வியக்தின்னு நினைக்க கூடாது. अपने आप को
மாத்தாங்களே பலவீனமானவங்கன்னு நினைக்கிறாங்க, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா பாபா மம்மா ஒவ்வொருத்த விஷயத்தையும் அவங்க சொன்ன விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க, மம்மா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய லௌகிக சகோதரிய பார்த்து சொன்னாரு, காளி நீ காளி, யாருடைய பலத்தை நீ எடுப்ப, பவித்திரத்தா வேணும். என்னுடைய மடியில வரணும்னா நீ அந்த மாதிரி இருக்கணும். நமக்குள்ள அவ்வளோ சக்தி இருக்கா? இவ்வளோ சத்தோ பிரதான தன்மை இருக்குதா? திவ்ய தன்மை இருக்குதா? ஆன்மீக தன்மை இருக்குதா? ஆன்மீக சக்தி இருக்கா? இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஞானத்துல நான் இருந்துட்டு இருக்கேன். ரொம்ப பக்தி காலத்துல நான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன். இந்த டிவைன் ஸ்வரூபத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு என்ன, இந்த சரீரத்துல உண்மையில பகவான் வர்றாரா? உள்ளுக்குள்ள சங்கல்பம் அப்படி கொஞ்சம் ஓடிச்சு. இந்த சகோதரர்கள், இந்த சகோதரிங்க மாத்தாங்க எப்படி ஹிஸ்டரி ஹால்ல உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து கிளாஸ் கேட்குறாங்களோ, அது போல நான் நினைச்சேன் பாபாவோட திருஷ்டி இவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தது. இந்த கண்களால அதை தாங்க முடியாது. கண்கள்ல தண்ணி வந்து ரொட்டப்பட்டப்பான்னுக்கிட்டு பாபா சொல்றாரு, இது வரைக்கும் நம்பிக்கையே வரல ரொம்ப குழந்தைங்களுக்கு பகவான் இந்த சரீரத்துல வராரு. யாரோட மகா வாக்கியம் நடக்குது? ஒரு வாணிய ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை படிச்சாக்கத்தான் திவ்ய நேத்திரம் திறந்துக்குது. பாபாவினுடைய திருஷ்டி அவ்வளோ தீர்க்கமா இவங்க மேல படும். யாரா இருக்க முடியும் இந்த மாதிரி சக்தி உள்ளவர்? ஈஸ்வரிய சக்தி தான். என்னுடைய மனசினுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டது அவர்தான். அவரால தான் புரிஞ்சுக்க முடியும். வாயில சொல்லாமையே என்னுடைய மனசுக்குள்ள என்ன சங்கல்பங்கள் தலை தூக்கியதோ அத அவர் கேட்ச் பண்றார். நம்மளுடைய சங்கல்பமும் அவ்வளோ சுத்தமாயிடுது. சங்கல்பங்களினுடைய வேகம் ராக்கெட்டு போற வேகத்தை விட அதிகமானது. யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சங்கல்பமும் சரி, திருஷ்டியும் சரி, சொல்லாமையே பார்க்காமையே எட்டிரும் அவங்கள. அந்த சக்தி யார் சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்தது? பாபா தான். ஒரு விஷயத்த மட்டும் பாபா விரும்புறாரு, சுத்தமான கண்ணாடி ஆயிடுங்கன்னு பாபா விரும்புறாரு. என்ன சம்பூர்ண நிலையை அடையணும், சமாப்தி செய்யணும். பாபா நம்மள உயர்த்தி கொண்டு போறாரு, உயர்ந்த படிகள்ல அழைச்சிட்டு போறாரு. உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்கணும். ஒண்ணு ஞாபகம் வருது, மகாத்மா புத்தனுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னா, பார்க்கல ஆனா ஆசை இருந்தது பார்க்கணும்னு. மகாத்மா புத்தனுக்கு முன்னாலே அவர் நின்று இருக்கிறார். அவருடைய அழகு, தெய்வீக தன்மை, சாமர்த்திய நிலை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க என்ன தேவதா புருஷனா? நீங்க என்ன ஃபரிஷ்தாவா? அவருக்கு ஆவேசம் வந்தது. நீங்க என்னதான் அப்படி கேட்டார். ஒரு சப்தத்துல சொல்றாரு, நானு சுத்தமான கண்ணாடி, என்ன நான் உள்ளேயோ அதான் வெளியில கூட. அப்படி அவரை போல நம்மள தயார் செய்ய பாபா விரும்புறார். கிரகஸ்தத்திலேயே ஈடுபட்டு இருப்போம்,
அமிர்த வேளையில நம்ம அக்கறை காட்டுறதில்ல. ऐसे ही अपना अमूल्य कीमती समय, விலை உயர்ந்த சமயத்தை जो सारे संसार के कुलभूषण है, सारे संसार की नैया को पार उतारने वाले உலகத்தினுடைய आलस और பாதுகாப்பு அவர் கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு. நம்ம தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கோம். நம்மள அவ்வளோ நம்புறாரு பாபா. எவ்வளோ அலட்சியமா இருக்கிறோம் நம்ம. உலகத்தையே இந்த விஷய சாகரத்துல இருந்து அழிச்சிட்டு அடுத்த கரைக்கு போய் சேரணும். தன்னைத்தானே நிறைவுள்ளதாக சம்பூர்ணமாக சம்பன்னமாக மாத்தலைன்னா அந்த மாதிரி அடைய முடியாது. அவர் எடுத்து வைக்க சொல்ற அடிகள் போல நாம் அடி எடுத்து வைக்கணும். நம்மளுடைய பர்சனாலிட்டியில ரியாலிட்டி தெரியணும், ராயல்ட்டி தெரியணும். இருக்கணுமா இருக்க வேண்டாமா, நாம் எடுத்து வைக்கிற அடியில கோடிக்கணக்கான நன்மைகள் இருக்கணும். நடக்க 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 டைம் பூராயிடுச்சு. எங்க நடக்க நடக்க எங்க வந்து சேர்ந்துட்டோம். ரோசிபேன் தன் பாபாவுக்கு சொல்ற மாதிரியான அனுகூலமா இருந்தாங்க. நடந்து நடந்து இந்த ஸ்தானத்தை இந்த மாதிரி செய்துட்டாங்க. நினைவு சின்னம் ஆயிடுச்சு. எத்தனையோ பேரு ரோசி வந்துட்டாங்க, எத்தனையோ சுக்லா வந்தாங்க போனாங்க. நல்ல ஞாபகார்த்த சின்னம் அமைச்சிட்டு போகணும். உதாரமூர்த்தி குணமூர்த்தி ஆதாரமூர்த்தியா இருங்க. ஞானம் குணங்கள் இதனால நிறைஞ்சவங்களா இருங்க. சத்தியம் இருக்கணும், பவித்திரமா இருக்கணும், திவ்யமா இருக்கணும், ஆன்மீகம் இருக்கணும். இது உங்க பர்சனாலிட்டியில இருக்கணும். ஓம் சாந்தி. நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க விரும்புறேன். ஆனா நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் நான் இருக்கேன். நாளைக்கு நான் கிளம்பணும் இங்கேருந்து. மறுபடியும் டைம் இருந்தால் நான் மீட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஓம் சாந்தி.